சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டுனீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது. சுவிட்ச் போட்டுருக்கிறேன். பளிச்சுன்னு எரியுது. புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்கள மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம் இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன உன்ன மகனா பெற்றதுக்கு வேற எப்பறம் வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படு முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது.